என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம சோள தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். நான் 1 கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன். ஒரு கப் வெள்ளைச்சோளத்துக்கு 1 கப் இட்லி அரிசி வேணும். அது கூட 1/2 கப் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்ட்டு. அரிசி, சோளம், வெந்தயம் 3யும் ஒன்றா ஊற வச்சுருக்கேன். உளுந்தை தனியாக ஊற வச்சுருக்கேன். எப்போவுமே தோசை காட்டும்போது உளுந்தை தனியாக தான் ஆட்டணும். எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். உளுந்து தனியாகவும் இந்த கலவை தனியாகவும் அரைச்சிடலாம். ஐஸ் வாட்டர் அல்லது ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். அப்போ தான் மாவு சூடாகாமல் இருக்கும். இந்த மாதிரி கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் தோசை முருகலாக வரும். பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. ஆல்ரெடி இதில் உளுந்து ஆட்டி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கரைச்சிடலாம். உளுந்தும் இந்த மாவும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடி தான் சால்ட் போட்டு கரைச்சி வைக்கணும். நிறைய பேர் புளிச்சதுக்கு அப்புறம் சால்ட் போடுவாங்க. அதை விட நம்ம முன்னாடியே போட்டோம்னா மாவு ரொம்ப நாளைக்கு புளிக்காமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. புளிக்கிற வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு. புளிச்ச மாவை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ இதை நம்ம தோசையாக ஊற்றிடலாம். தோசைகள் சூடாக இருக்குது. இப்போ தோசையாக ஊற்றிடலாம். நார்மல் தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி சோளத்தை சேர்த்து சோள தோசையை செஞ்சு சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். தோசை பாருங்க நார்மல் தோசை மாதிரியே நல்லா மெல்லிஸா வந்திருக்கு. இதுல வேணா நீங்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவி ஊத்தாப்பம் மாதிரி கூட ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா செவந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். அந்த பக்கமும் வந்துருச்சு. எடுத்துடலாம். சோள தோசை தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.